நான் ஒரு 2-3 வீடியோவில் தெர்மல் எக்ஸ்பென்ஷனை பற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஷீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு தகர ஷீட்டுக்கு கீழே ஒரு உட்காந்துட்டு இருக்கும்போதோ படுத்துட்டு இருக்கும்போதோ நைட்டு 12 மணி 1 மணிக்கு எந்த சத்தமும் இல்லாத போது கடிகார சத்தம் கேட்டிருப்பீங்க. டக் டக் டக்னு அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் ஷீட்லேருந்து வரும். அது எதனால் வருதுன்னா, நல்ல வெயில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாகி அந்த ஷீட்டு விரிவடையும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா அது சுருங்கும். இதுக்கு பேர் தான் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். இப்படி நம்ம ரூஃபுக்கு பயன்படுத்துகிற ஷீட்டு மட்டும் இல்லாமல் நம்ம வீடு கட்ட யூஸ் பண்ணுற காங்கிரீட்டு, செங்கல், கம்பி இது எல்லாமே பார்த்திங்கன்னா விரிவடையும், சுருங்கும். இதுதான் பார்த்திங்கன்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷன். இதில் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டும் கம்பியும், அதில் யூஸ் பண்ணுற டிஎம்டி கம்பியும் இது ரெண்டும் சேமாக ஒன்றை போலையே விரிவடைஞ்சு சுருங்கும். ஆனால் செங்கல் மட்டும் அது வேற ஒரு வெப்பநிலைக்கு விரிவடைஞ்சு சுருங்கும்.